கொள்கைக்கு ஆதரவாக பேசினதுனாலையும் கையெழுத்து இயக்கம் நடத்தினதுனாலையும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது என்னன்னா, தமிழ், இங்கிலீஷ், அதர் லாங்குவேஜ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து மக்கள் வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் மும்மொழி கொள்கை. அதில் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறதே வந்து அரசியல் தான். அவங்க யாருமே நீங்கள் தேர்ட் லாங்குவேஜாக நீங்கள் ஹிந்தி தான் எடுக்கணும், அதை தான் நீங்கள் படிக்கணும்னு யாருமே கம்பல் பண்ணலை. தேர்ட் லாங்குவேஜ் ஏதாவது அதர் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம் தான் அப்படின்னு தான் கவர்மெண்ட் வந்து சொல்லுது. ஆனால் இப்போ அரசியல் லாபத்திற்காக என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்க ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கையெழுத்து இயக்கம் எடுத்து வந்து அந்த கையெழுத்து போட்ட வந்து பேப்பர் ஷீட்டை வந்து அங்கே வந்து தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா, தமிழக மக்கள் வந்து ஹிந்தியோ இல்லைனா அதர் தேர்ட் லாங்குவேஜ் ஒன்றை படிக்கிறத தமிழக மக்கள் வந்து ஆதரிக்காங்க அப்படின்னு ஆயிரும். அதனால் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கையெழுத்து இயக்கமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க, நடத்த விடாமல் பண்ணுறாங்க. அதனால தமிழிசை அக்காவை இன்னைக்கு இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே மும்மொழி கொள்கை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம வந்து அரசு வந்து முடிவு பண்ணுறதை விட மக்கள் தான் முடிவு பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா, மக்கள் தான் அவங்களுக்கு வந்து இன்னொரு லாங்குவேஜ் வேணுமா அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ வந்து நிறைய ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாம் இருக்குது, சிபிஎஸ்சி ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்கூல்களில் எல்லாம் தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தி, அதே மாதிரி வந்து சமஸ்கிருதம், இந்த மாதிரி வேறு மக்கள் பிள்ளைங்க வந்து என்னது படிக்கிறாங்களோ விரும்பி படிக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜ் எடுக்கலான் இருக்குது. அப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லாமே தேர்ட் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி. நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கூல் நடத்துகிறாங்க, நிறைய கட்சிக்காரங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க, நிறைய பேர் நடத்துகிறாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லலாம் அவங்களோட விருப்பப்படி அவங்க படிச்சுக்கலான் இருக்குது. தேர்ட் லாங்குவேஜ் அவங்க விருப்பப்படி படிக்கலாம். ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து நம்ம 3 மொழி கொள்கையில் 3வது மொழி படிக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அவங்க வச்சு நடத்துகிற ஸ்கூல்களில் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, வேறு 3வது மொழி வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, மக்கள் எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலுக்கு தேடி ஓடுறாங்க. இந்த நிலை மாறணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் 3வது லாங்குவேஜ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, மக்கள் வந்து பிரைவேட் ஸ்கூலில் பார்த்து ஓட மாட்டாங்க. இந்த ஒரே காரணத்துக்காக தான் அவங்க ஓடுறாங்க. பிரைவேட் ஸ்கூல் பார்த்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க ஓட மாட்டாங்க. அவங்க வந்து ஓட மாட்டாங்க அப்படின்னா வந்து இவங்களோட கல்லா வந்து கம்மியாயிரும். அதுக்காக தான் வந்து அவங்க வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த நிலை நிச்சயமாக மாறணும். ஒரு அரசு அப்படின்னா மக்கள் நன்மைக்காகவும் மக்களோட ஒரு லாங்காட்டு அவங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கணும், அடுத்த ஜெனரேஷன் எப்படி வரணும், அவங்க எப்படி நல்ல கல்வியிலையும் எல்லாத்துலேயும் சிறந்து எப்படி விளங்கணும் அப்படிங்கிறத இது பண்ணி தான் கவர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் கொள்கைகளை செய்யணும். 3வது லாங்குவேஜ் படிக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ண வேண்டியது இப்போவும் சொல்கிறேன், பேரண்ட்ஸும் பிள்ளைங்களும் தான் முடிவு பண்ண வேண்டுமே தவிர அரசு வந்து முடிவு பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து ஜனநாயக நாடு, எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அவங்க வந்து எந்த லாங்குவேஜ் படிக்கணும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம திணிக்கிறோம். நம்ம வந்து இப்போ சொல்கிறோம், ஹிந்தி வந்து நம்ம வந்து வேண்டாம், தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி வேண்டாம், வேறு லாங்குவேஜே வேண்டாம், தமிழ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்து ஹிந்தியை இப்போ வந்து திணிக்க தான் செய்கிறோம். வேண்டான்னு சொல்லி திணிக்கிறோம். முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான். நம்ம தான் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறோம். மக்கள் வந்து தேர்ட் லாங்குவேஜ் வேணுங்கிறாங்க. அப்போனா நம்ம என்ன செய்யணும், நம்ம திணிக்கக்கூடாது. அரசு இதை வந்து கவனத்தில் எடுத்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அரசு நல்லது செய்யும். தேர்ட் லாங்குவேஜ் அவங்கவுங்க விருப்பம் அப்படிங்கிறத வந்து கவர்மெண்ட் வந்து பரிசீலனை செஞ்சால் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.